Good morning students. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லைக் ஹைட்ரஜன் டியூட்ரியம் ஆல்சோ ரியாக்டன், அதாவது ஹைட்ரஜனோட டியூட்ரியம் அண்ட் ஆல்சோ ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஆக்சிஜன் டு ஃபார்ம் த டியூட்ரியம் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும். அதாவது டியூட்ரியத்தோட ஒரு ஆக்சைடாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா டியூட்ரியம் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும். ஒரு டியூட்ரியத்தோட ஒரு ஆக்சிஜன் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 டியூட்ரியம் ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும். It also reacted with the halogen to give the corresponding halides. இப்போ 2T2 + O2 பாருங்கள், இதில் 2 டியூட்ரியம் இருக்குது. அப்போ 2 × 2 உள்ள 4 டியூட்ரியம் இருக்குது. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்னா அது அப்படி எழுதிக்கலாம். 2 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஆல்ரெடி எனக்கு 2 முன்னாடி போடுறதுனால நம்ம O மட்டும் போட்டால் போதும், டியூட்ரியம் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டியூட்ரியத்தோட ஹேலைட் ரியாக்ட் பண்ணுறீங்க. டியூட்ரியத்தோட என்ன ரியாக்ட் பண்ணுறோம்னா ஹேலைடு ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா டியூட்ரியம் ஹேலைடாக கன்வெர்ட் ஆகிரும். டியூட்ரியம் ஹேலைடை கன்வெர்ட் ஆகும். அதாவது D2 + X2 ரெண்டுமே பாருங்கள், டியூட்ரியம் 2 மாலிகுல்ஸ் இருக்குது, ஹேலைடு 2 மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 2 காமனாக போட்டு 2DXை ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த எக்ஸ் மீன்ஸ் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாமே ஹேலைட்ஸ், அதனால் நம்ம நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து டியூட்ரியம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். டியூட்ரியம் கேன் ரீப்ளேஸ் ரிவர்சிபிளி ஹைட்ரஜன் டு கரஸ்பாண்டிங் எய்தர் பர்டிகுலரி ஆர் கம்ப்ளீட்லி டிஃபெண்டிங் ஆஃப் த ரியாக்ஷன். பர்டிகுலராக நம்ம எல்லாமே இப்போ டிபெண்டிங் ஆகி நம்மளுக்கு அப்போ இந்த ரியாக்ஷன் இஸ் த கண்டிஷன்ஸ். தஸ் ரியாக்ஷன்ஸ் த அக்யூர்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டியூட்ரியம் ஆஃப் த ஹெவி வாட்டரோட ரியாக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. டியூட்ரிங்கிறது என்ன நம்ம D2 தான் ஹெவி வாட்டர். அப்போ CH4 மீன்ஸ் என்னென்னா மீத்தேன். ஸோ மீத்தேனோட என்ன ரியாக்ட் ஆகுது 2 டியூட்ரியம் ஆக்சைட்ஸ் அதை ரியாக்ட் பண்ணுறீங்க. அப்போ இதில் இந்த மீத்தேனில் இருக்கிற கார்பன் மட்டும் பார்த்திங்கன்னா C போடும். டியூட்ரியம் பார்த்திங்கன்னா 4 மாலிகுல்ஸ் இருக்குதுனால 2T2 4, அப்போ D4. மீதி ரெமினி பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் 4 இருக்குது. ஸோ 4 ஹைட்ரஜன் எப்படி பிரிக்கலாம்னா 2H2 பிரிக்கலாம். அது இந்த ரியாக்ஷன். 2 அம்மோனியா மாலிகுல்ஸ் 2NH3 + 3D2. ஸோ இப்போ 2N 2N அப்படி போடலாம். டியூட்ரியம் பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது. 3 × 2 6. ஆல்ரெடி இங்கே 2 இருக்குதுனால இங்கே 3 போட்டிங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிரும். இப்போ 2 × 3 = D. அப்போ 2 டியூட்ரியமாக ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் மீதி ரிமைனிங் பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 3H2 பிரிக்கலாம். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் பீட்டா எமிட்டர்ஸ் வாஸ் வித் ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ் 12.3 years. அதாவது பார்த்திங்கன்னா இந்த டியூட்ரியம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா பீட்டா எமிட் பண்ணும்போது எப்போ எமிட் பண்ண அப்படின்னா ஹாஃப் லைஃப் பீரியட் 12.3 years ஒன்ஸ் ஒரு டைம் தான் என்ன பண்ணோம் அந்த பீட்டா வந்து எமிட் பண்ணுவோம். அதுதான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டியூட்ரியம் சொல்கிறாங்க. அது பாருங்கள், 1 டியூட்ரியம் எடுத்துருக்கீங்க. அப்போ 2 ஹீலியம் ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 மார்க் என்ன கேட்போம்னா பீட்டா எமிட்டட் வித் ஆஃப் லைஃப் பீரியட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 12.3 years சொல்லணும். ஸோ 1 மார்க் கொஸ்டின் கேட்போம், 2 மார்க் கொஸ்டின் கேட்போம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்கலாம்னா யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்கலாம். அதோட கண்டினியூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா அவர் 90% ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ். யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின் இல்லை 7 இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து மெமரி பண்ணிக்கணும். ஸோ 3 மார்க் இடம்னா 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணணும். 5 மார்க் இடம்னா 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணது பெஸ்ட்டு. ஸோ ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் தப்பு பண்ணினோட அதில் ஒன்று மார்க் எடுத்து போட்டுவாங்க. ஸோ யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அவர் 90% ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் சிந்தட்டிக் அப்ளிகேஷன்ஸ். One such process is a Haber process. Haber process which is used to the synthesis the ammonia is a large scale. Ammonia means the large scale. The ammonia is used in the manufacturing the chemical. So ammonia எப்படி மேனுஃபேக்சர் பண்ணலாம்னா கெமிக்கல் வந்து எப்படி லேபில் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா நைட்ரிக் ஆசிடோட யூஸ் பண்ணலாம். நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணாலும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன்ஸ், அதாவது உரங்கள் தயாரிக்கிறதுக்கும் வெடிபொருள் எக்ஸ்பிளசிவ் மீன்ஸ் என்னென்னா வெடிபொருளாக கூட யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா யூஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது ஃபார்முலா பாருங்கள், N2 அதாவது நைட்ரஜன் ப்ளஸ் 3 ஹைட்ரஜன். N2 + 3H2 நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் ஃபார்ம் போது எவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படும் அப்படின்னா 380 to 450 டிகிரி செல்சியஸ். 380லேருந்து 450 டிகிரி செல்சியஸில் யூஸ் பண்ணணும். எவ்வளோ அட்மாஸ்பியர் அப்படின்னா 200 அட்மாஸ்பியர் இருக்கணும். என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அயன் வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ பாருங்கள் N2 இருக்குதுங்களா, அதனால் இங்கே 2N போடலாம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 × 2 6 இருக்குது. ஸோ ஆல்ரெடி 2 ப்ரெசென்ட் ஆகிறதுனால 3 போட்டிங்கன்னா 3 × 2 6 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகும். இது 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா ஹேபர் ப்ராசஸில் அமோனியை ப்ரிப்பேர் பண்ணுற போது நம்மளுக்கு என்ன வந்து கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அயன். இந்த அயன் தான் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க.
it can be used to the manufacture the industrial solvent. Industrial solvent யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் அப்படின்னா நம்ம லேபில் இப்போ இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணுற சால்வெண்ட் கரைக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெத்தனால் ஃப்ரம் த கார்பன் மோனாக்சைடு, மெத்தனால் ஃப்ரம் கார்பன் மோனாக்சைடு யூஸிங் தி காப்பர் கேட்டலிஸ்ட். அதாவது கார்பன் மோனாக்சைடோட என்ன ரியாக்ட் பண்ணுறோம், ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுறீங்க. இப்போ சிஓன்னு வச்சுக்கோங்க, CO 2H2 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் நம்மளுக்கு இங்கே 4 இருக்குங்களா. 4 எப்படி பிரிக்குதுன்னா, இங்கே CO இருக்குல்ல, CO நம்மளுக்கு இந்த COட என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா காப்பர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம கார்பன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அந்த 4 ஹைட்ரஜன் எப்படி பிரிக்கலாம்னா H3 and Hன்னு பிரிக்கலாம். ஸோ அந்த H3 வந்து இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இப்போ CH3 ஃபார்ம் ஆயிரும். இந்த O வந்து இந்த H எடுத்துகிட்டு OH ஃபார்ம் ஆயிரும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மெத்தனால் ஃபார்ம் ஆகும். இதோட மீனிங் என்னென்னா மெத்தில் ப்ளஸ் ஆல்கஹால் மெத்தனால் சொல்லுவோம். ஐயூபிஎஸ் நேம் வந்து காமன் நேம் வந்து மெத்தில் ஆல்கஹால். அது ஐயூபிஎஸ் நேம் பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆல்கஹால் மெத்தனால் சொல்லுவோம். அதாவது நமக்கு என்னதுன்னா கார்பன் மோனாக்சைடோட ஒரு ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணி காப்பர் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி அப்புறம் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மெத்தனால் ஃபார்ம் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்தது unsaturation fatty oils and can be converted to the saturation from வனஸ்பதி. வனஸ்பதி நெய் ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதில் என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளாட்டினம் ஆர் ஹைட்ரஜன், PT ஆர் ஹைட்ரஜன்ஸ். fatty oil converted to the saturation called in the வனஸ்பதி and platinum or hydrogen வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. In metallurgy hydrogen can be used to the reducing many metal oxide to the high temperature. காப்பர் ஆக்சைடு CO பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடோட ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுறீங்க. ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஒரு ஆக்சைடு வந்து என்னோட சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா H2O ஃபார்ம் ஆயிடும். ஸோ H2O ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ மீதி ரிமைனிங் என்ன இருக்குது, காப்பர் இருக்குது. ஸோ அதனால் காப்பர். அடுத்து டங்ஸ்டன், W மீன்ஸ் என்னென்னா டங்ஸ்டன் ஆக்சைடு. டங்ஸ்டன் ஆக்சைடோட ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டங்ஸ்டன். ஸோ இந்த 3 ஹைட்ரஜன் அப்படி 3:2 அப்படியே ரைட் பண்ணலாம். இங்கே 3 ஆக்சைடு ப்ரெசென்ட் அதனால ஸோ ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆனதுனால O மட்டும் போட்டால் போதும். அப்போ 3 வாட்டர் மாலிகுல்ஸை ஃபார்ம் ஆயிரும். டங்ஸ்டன் தனியாகவே கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலர்ஜியோட ஹைட்ரஜன் கேன் பி ரியாக்ட். ஒரு மெட்டல் டங்ஸ்டனுக்கு ஒரு மெட்டலோட ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல் ஆக்சைடுலேருந்து நம்மளுக்கு நம்ம எடுக்கிற மெட்டல் என்னது, மெட்டல் ப்ளஸ் ஆக்சைடு, இது மெட்டல் ஆக்சைடு. ஸோ மெட்டல் ஆக்சைடு நம்ம ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மெட்டலாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. மீதி ரிமைனிங் வாட்டர் ஃபார்ம் ஆயிரும். அடுத்து 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சி ஹைட்ரஜன். அட்டாமிக் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற அட்டாமிக் ஹைட்ரஜனில் ஆக்சி ஹைட்ரஜன் மீன்ஸ் என்னென்னா ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ரெண்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் அடிச்சு வச்சுருப்பாங்க. அதுதான் ஆக்சி ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சிலிண்டரில் அந்த ஆக்சி ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பெல்லாம் கட் பண்ணுறதுக்கு டார்ச் அதை வெல்டிங் வைக்கிறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா பெரிய சிலிண்டர் மாதிரி நிற்க வச்சுருப்பாங்க ஒரு லேட்டம். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆக்சி ஹைட்ரஜன் சிலிண்டர் உள்ள வந்து ஆக்சி ஹைட்ரஜன் சிலிண்டர் கேஸ் வந்து உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சி ஹைட்ரஜன் அப்படின்னா ஆக்சிஜனும் உள்ளே இருக்கும், ஹைட்ரஜன் ரெண்டு கேஸ் உள்ள மிக்சிங் ஆகும்போது நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு அதை டார்ச்சில் யூஸ் பண்ணுவோம். டார்ச் பண்ணுறது, கட்டிங் பண்ணுறதுக்கு, வெல்டிங் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணாங்க. அதுதான் மீனிங்னா ஆக்சி ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ஆக்சி ஹைட்ரஜன் ஒன்றே கிடையாதுன்னா அந்த அயன் வந்து இரும்பு வந்து நம்ம கட் பண்ணலாம், வெல்டிங் போடலாம், டார்ச் அதை ஒட்ட வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் ஒன்று நிற்க வச்சுருப்போம் பாருங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சி ஹைட்ரஜன். ஆக்சி மீன்ஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மீன்ஸ் ஹைட்ரஜன். ரெண்டும் உள்ள ப்ரெசென்ட் ஆகும்னு சொல்கிறது ஆக்சி ஹைட்ரஜன். இதில் யூஸ் பண்ணாங்க. ஸோ லிக்விட் ஹைட்ரஜன் இஸ் ராக்கெட் ஃபியூல்ஸ். லிக்விட் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுங்கன்னா ராக்கெட் இருபொருள் யூஸ் பண்ணுறாங்க. மேலே ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஹைட்ரஜன் இஸ் அண்ட் ஆல்சோ யூஸ் த ஃபியூல் செல்ஸ் ஜென்ரேட்டட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஹைட்ரஜன் நம்மளுக்கு ஃபியூல் செல் நம்மளுக்கு என்ன ஜென்ரேட்டிங் என்ன ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரிவர்சபிள் அப்டேக் த ஹைட்ரஜன் இன் மெட்டல் ஆல்சோ அட்ராக்ட் ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரி கன்வெர்ட் ஆகுது. ஹைட்ரஜன் மெட்டல் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஹைட்ரேட் பேட்டரி கன்வெர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.